சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Questions from Govindan sir. பங்குனி உத்திரம் தென் மாவட்டங்களில், அதுவும் குறிப்பாக தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் சில இடங்களில் ஐயனார் வழிபாடாகவும் பல இடங்களில் சாஸ்தா வழிபாடாகவும் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் சுவாமி ஐயப்பனின் அவதார திருநாளாகவும் மகாலட்சுமியின் அவதார திருநாளாகவும் முருகப்பெருமான், பரமசிவன் என தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற திருநாளாகவும் கூட இந்த மாவட்டங்களில் அனுசரிக்கப்படுகின்றது. அதனால் பங்குனி உத்திர திருநாளை சிவ வைணவ ஐக்கிய திருநாள் என்று கூற முடியுமா? 27 நட்சத்திரம் தான் இருக்குது. இதில் ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொன்று வரும் இல்லையா? சிவபெருமான் அப்படின்னா அவருக்கு ஒரு நட்சத்திரம், பெருமாள்னா திருவோண நட்சத்திரம், அது மாதிரி ஐப்பந்தோர் நட்சத்திரம், அம்பாள்தோர் நட்சத்திரம். இதெல்லாம் அவங்கவுங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட் ஆஃப் காடை கும்பிடுறவங்க இருப்பாங்க, கும்பிடாதவங்க இருப்பாங்க. யார் கும்பிடுறாங்களோ அவங்க அந்த ஃபார்ம் ஆஃப் டிவைனிட்டிக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு அது விசேஷமாக கொண்டாடுவாங்க. இட்ஸ் லைக் யூஆர் ஃபீலிங் நைஸ் அபவுட் யுவர் ஓன் பர்த்டே. உலகத்தில் எல்லோரும் தான் பிறக்கிறாங்க, உன் பர்த்டே உனக்கு விசேஷம். அந்த மாதிரி உனக்கு இஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தினுடைய ஏதோ ஒரு நட்சத்திரம், அதை நீங்கள் பெருமையாக கொண்டாடுறீங்க, அவ்வளோதான். இதில் கொண்டாடினாலையும் ஒன்றும் லாபம் இல்லை, கொண்டாடினாலையும் ஒன்றும் நஷ்டம் கிடையாது. இருக்கும், எவ்ரிதிங் வில் ஆல்வேஸ் பி தேர். கடவுள் நேசிக்கிறான், நேசிக்க மட்டுமே செய்கிறான், கடவுள் மட்டுமே உன்னை நேசிக்கிறான் என்பது தங்களது போதனை மொழி. அப்படியானால் கடவுள் மனிதனுக்கு துன்பத்தை தருவது அவனுடைய கடவுள் நம்பிக்கை மற்றும் ஆன்மீக முதிர்ச்சி இவற்றை சோதித்து பார்ப்பதற்காகவா, அல்லது செயல் சுதந்திரம் தரப்பட்ட மனிதன் தனது வாழ்க்கையில் தவறான பாதையை தேர்ந்தெடுக்கும் போது தர்மத்தின் பாதைக்கு அவனை திருப்பிவிடவா? We are no different from God. நம்ம எல்லாருமே அதே கடவுள் தன்மை நிறைந்தவர்கள் தான். அதனால் எந்த ஒரு சட்டத்திட்டமும் எல்லாருக்கும் பொதுவானவை. உலகத்தில் இப்படி தான் வாழணுன்றது சில நீதிகள் இருக்குது. இப்போ நீங்களாம் அதை கோஆப்ரேட் பண்ணதுனால கோயில் உட்காந்து பிரசாதம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கீங்க. அதை மீறவன் ஏதோ ஒரு கோர்ட்லேயோ எங்கேயோ இல்லை ஜெயிலையோ தண்டனை அனுபவிச்சுன்னு தான் இருப்பான். ஸோ அதனால் சட்டம் மேலே தப்பு சொல்ல முடியாது, கடவுள் மேலே தப்பு சொல்ல முடியாது. எவ்ரி திங் இஸ் ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் இட்ஸ் ஃபார் யூ டு ஒபே த லாஸ் ஆஃப் த லார்ட் அண்ட் ரிமைன் பீஸ்ஃபுல். அதை விட்டுட்டு ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் பாரபட்சம் காட்ட ஆரம்பிச்சாருன்னு வை. நீ காட்ட போகிற ஏற்ற போகிற ஒரு கற்பூரம் ஊதுவத்திக்காக கடவுள் உனக்கு பாரபட்சம் காட்ட ஆரம்பிச்சாலும் இந்த உலகத்தில் ஒரு நீதி இருக்காது. ஸோ எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்றால் எல்லாருக்கும் பொதுவான சட்டத்திட்டங்களை எல்லோரும் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அது மாதிரி தவறுகள் நிகழ்கிற போது ஈவன் பெரிய நிலையில் வந்த ஆட்களே கஷ்டப்படுறாங்கன்னு நான் சொன்னேன். இப்போ ராகவேந்தர் இருந்தார், அவருடைய மனைவி இவர் சன்னியாசி ஆகிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே சூசைட் பண்ணி செத்துப்பிட்டா. இவர் உட்காந்துருக்கிற நேரத்திலலாம் அந்த அம்மா எதிரில் அதுக்குன்னே இருந்தா. இவர் ஒரு நாள் போனால் போதுன்னு சொல்லி ஜபம் பண்ணி தண்ணி எடுத்து அவன் மூஞ்சில் அடித்து அது அந்த கர்ம முக்தி கொடுத்தாரு. உடனே இவர் சொன்னாங்க, யார் சூசைட் பண்ணிக்கிறாங்களோ அதுக்கான பலன்களை அவங்க தான் அனுபவிக்கணும், நீ பண்ணது தப்பு, இருந்தாலும் நீ ஒரு மகான் உலகத்துக்கு நல்ல செய்யறதுக்கு வந்திருக்கிறதுனால உன்னுடைய சரஸ்வத் பிராமண கம்யூனிட்டியில் வந்தவங்க வருஷத்துக்கு ஒரு நாள் சுமங்கலி பிரார்த்தனை செஞ்சு ஒரு புடவையை தானமாக கொடுத்தா நீ பண்ண பாவம் போகும்னாங்க. இப்போ ராகவே கூட எக்ஸம்ஷன் கிடையாது, ஏன்னா தன் மனைவின்னு சொல்லி அவர் விட்டுற முடியாது இல்லை, அவருக்கே புரியல. இல்லைன்னா இப்போ அந்த அம்மா இருக்குது, இவர் மடாதிபதி ஆகிட்டார். அப்போ அந்த மடத்தில் அந்த குடும்பத்துக்கு வேண்டிய வசதிகளை ஒரு வாடகை வீடு, சாப்பாட்டுக்கு வழி, பசங்களுக்கு படிப்பு எல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இவன் அவசரப்பட்டு போய் கிணத்துல செத்தாக்கா அது அவளுடைய தவறு. அப்போ அதனுடைய தவறினுடைய விளைவுகள் என்னங்கிறத அவன் அனுபவிச்சாதான் அந்த ஆத்மா அடுத்த நிலைக்கு போக முடியும். அதனால் எல்லாமே கரெக்ட் தான். பகவத்கீதை என்ன சொல்லுது, எது நடந்ததோ நன்றாகவே நடந்ததுன்னு, எது நடந்து கொண்டிருக்கிறதோ நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் யூ டோன்ட் திங்க் காட் இஸ் லெஸ்ஸர் இன்டெலிஜென்ட் தேர் யூ. கடவுளை விட நீ பெரிய அறிவாளி என்பதோ
இல்லை கடவுளை நீ பெரிய தயவு உடையவன் என்பதோ வந்து ஒரு முட்டாள்தனம். எல்லாம் அவனுக்கு தெரியும். பெற்ற தாயினும் ஆயின செய்யும். தாயை விட நல்லது செய்கிறதுக்கான அவன் தான் கடவுள் என்றது. இடர்களையும் மாதா பிதாவென நான் உன்னை வரித்தேன், நீ யாதாமால் யாதாமினி. எல்லா கஷ்டங்களையும் போக்குற அம்மா அப்பாவாக நான் வச்சுருக்கேன், எனக்கு என்னன்னா என்ன நீ தான் பார்த்துக்க போகிறேன்னு அர்த்தம். அதனால் இஃப் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட் இஸ் அப்சல்யூட், யூ வில் நாட் ட்ரை டு யூஸ் யுவர் குருவி மூளை and start to analyzing the ways and means of God's rewards or punishments. உன்னை வைத்து வேலை வாங்கி எனக்கு ஆக வேண்டிய காரியம் ஒன்றுமில்லை. ஏன் அதை செய்கிறேன் என்றால் அதில்தான் நீ பெர்ஃபெக்ஷன் ஆவதற்கான வழிமுறைகள் இருக்கிறது என்று ஒர்க் இஸ் ஈக்குவல் டு டிவைன் என்ற தலைப்பிட்ட தங்களது அருளுரை பதிவு ஒன்று கூறுகிறது. இது சம்ரக்ஷணாவில் எந்த எதிர்பார்ப்புமின்றி பணியாற்றும் வாலண்டியர்ஸ்க்காக தாங்கள் சொன்ன அறிவுரை என்றாலும், இங்கு சம்ரக்ஷணாவில் பணியாற்ற வாய்ப்பு கிடைக்காத எத்தனையோ அடியவர்கள் தங்களுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் தினசரி பணிகளை செய்ய வேண்டியுள்ளது. அவர்களும் தங்கள் பணியில் பெர்ஃபெக்ஷனாக வேண்டுமென்றால் அவர்களுக்கு தாங்கள் கூற விரும்பும் அறிவுரை என்ன? இங்கே இருக்கிற யாருக்காவது நான் கூப்பிட்டு இந்த வேலையை செய்யன்னு சொல்லியிருக்கேனா? நீங்கள் தான் தேர்ந்தெடுத்துக்கணும். இந்த பசங்கள்லாம் ஓடுறாங்க, யாரோ பெருக்கிறாங்க, ஏதோ அவங்க பூஜை பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்களே தேர்ந்தெடுத்து கொண்டது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஆப்ஷன் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இருக்குது இல்லையா? நான் யாரையும் கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டு நீ இந்த வேலையை நாளிலேருந்து செய்யன்னு சொன்னதே கிடையாது இது வரைக்கும். குட்டி குட்டி பசங்கள்லாம் செய்கிறாங்க, பெரியவங்களுக்கு ஏன் அந்த எண்ணம் வர்றதில்லை அப்படின்னா, ஒன்று இது வரைக்கும் அந்த உடம்பு வலிஞ்சு அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லை. ரெண்டாவது, somebody may think it is below their dignity. They may feel very delicate to do such odd things. அதனால் இந்த அமைப்பில் எல்லாருக்குமே எல்லா வாய்ப்புகளும் ஈக்குவல் தான். யாருக்கும் இப்போது கணபதி பூஜை பண்ணுறாரு, அங்கே பத்ரி பூஜை பண்ணுறோம், நம்ம சுவாமிநாதன் பூஜை பண்ணுறாரு, ராமன் பூஜை பண்ணுறாரு, யார் பூஜை பண்ணல அருண் பூஜை பண்ணுறாரு. எல்லாருக்கும் எல்லா பூஜைக்கும் வாய்ப்புகள் அளிக்கப்படுகிறதா இல்லையா? நம்ம யாரையாவது கூப்பிட்டு இந்த பூஜை நீ பண்ணணும்னு இது வரைக்கும் சொல்லியிருக்கோமா? அவங்கவுங்க பார்த்துக்கிறாங்க. அதில் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அதில் ஏதாவது தவறுகள் நடந்தால், இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி யாரும் செய்ததில்லை. அதனால் தே ஆர் கண்டினியூங் டு டூ தட். இல்லைன்னா தெர் இஸ் நோ ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் விச் இஸ் ஃபோர்ஸ்ட் ஆன் திஸ் ஆர்கனைசேஷன், நார் தெர் இஸ் எனி கம்பல்ஷன் ஃபார் எனி ஒன் டு டூ வாலண்டியர் ஒர்க், நார் நாட் டு டூ எனி வாலண்டியர் ஒர்க். ரெண்டுமே கிடையாதுங்க. உனக்கு பிடிக்கணுன்னா பண்ணு, யார் வேணான்னாங்க. மக்களுக்கு புரியல இதெல்லாம். அதாவது ஒரு செல்ஃபிஷ் ஆர்கனைசேஷனில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நீ இதை செய்யணும், அதை செய்யணும், மேனேஜ்மெண்ட்டுக்கு க்ளோஸு, மேனேஜ்மெண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ்ன்ற மாதிரி. இங்கே யாரும் இல்லை, எல்லோரும் ஈக்குவல் தான். எத்துணையும் பேதம் வராது அப்படின்றது தான் ஆன்மீகத்தின் மிக உயர்ந்த நிலை. நோ பார்ஷியாலிட்டிஸ், நோ டிஸ்கிரிமினேஷன்ஸ். யார் வேணால் எந்த வேலை வேணாலும் செய்யலாங்கிறது தான் நம்ம அமைப்பினுடைய இம்பார்ட்டன்ஸு. செஞ்சால் நல்லது தானே. நீ பொறுப்படுறதுக்கு அது ஒரு வழி. சரியை என்னென்ன சரீரத்தினால் செய்யக்கூடிய கடவுளுக்கான சேவைகள் தான் சரியை. ஸோ எது வேணால் செய்யலாம். நீ பெருக்கலாம், தப்பில்லை, பரிமாறலாம், எச்சப்ளேட் வாங்கலாம், கை கழுவு தண்ணி கொடுக்கலாம், மணி அடிக்கலாம், வேதம் சொல்லலாம், பாடலாம். எல்லாமே கடவுளுடைய வழிமுறைகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இவங்கெல்லாம் பாடுறாங்க, நம்ம அவங்க பாட்டி வராங்க, உட்காடுறாங்க, அவங்கவுங்க பாடுறாங்க இல்லையா? நம்ம சொன்னோமா நீங்கள்லாம் வந்து உட்காந்து பாடணுங்கிற மாதிரி. காலம் என்பது அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி என்று சொல்லப்படும் அடிப்படை உண்மை என்று சொல்வதை விட சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் என்று மனிதனின் அனுபவத்தினால் உணரப்படும் ஒரு மாயை என்று கூறுகிறார்கள் இன்றைய விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள். ஐன்ஸ்டீனின் சார்பியல் கொள்கையின் அடிப்படையில் காலம் ஒரு மாயைதான் என்ற ரீதியில் இதனை ஒரு விவாத பொருளாக இன்று மாற்றியிருக்கிறார்கள். தாங்கள் இறைவனை உணர்தலை ஒரு சப்ஜெக்டிவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் என்று கூறுகிறீர்கள். அப்படியானால் காலம் ஒரு மாயை என்று உணர்வதும் தெய்வத்தை உணரும் சப்ஜெக்டிவிட்டி எக்ஸ்பீரியன்ஸும் ஒன்றுதானா? டைமே போய் நீங்கள் எத்தனையோ நாடுகளில் போனீங்கன்னா அவங்க வின்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, சம்மர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு வச்சுருப்பாங்க.
அந்த ஊரில் இருக்கிற ஏதோ ஒரு கடிகாரத்தில் அவங்க 11 மணின்றதை 9 மணின்னு மாற்றி வச்சுட்டா எல்லார் கடிகாரத்தையும் 9க்குன்னு மாற்றிக்குவாங்க. அதனால் உலகம் பூராவும் இந்த நேரம் என்பது வந்து மக்களால் மாற்றப்படக்கூடிய ஒரு விஷயம். இங்கெல்லாம் வந்து ஒரு 5:30 6 மணிக்கு அப்படி லேசாக இருட்ட ஆரம்பிக்குது. சைனாவில் ராத்திரி 1 மணி 2 மணி வரைக்கும் வெளிச்சம் ஜகஜகான்னு இருக்கும். நாங்கள் எத்தனை தடவை கைலாஷ் யாத்திரைலாம் போகிற போது பார்த்துருக்கோம். அதே மாதிரி போல்ஸ்ன்றாங்க இல்லையா, ஆர்டிகா அண்டார்டிகா, அங்கெல்லாம் வெளிச்சம் அதனுடைய இதெல்லாம் மாறும். அதனால் காலம் என்பது நம்முடைய கன்வீனியன்ஸுக்காக நாம் வைத்துக்கொண்ட விஷயம். ஒரு ராஜா வேட்டையாடுறதுக்காக போனபோது ஒரு குகைக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டான். திரும்பி வர்றதுக்கு வழி தெரியல. ஏன்னா அவன் போகிற வழியெல்லாம் விதை போட்டுனே போனான். எல்லாம் மரம் மாதிரி மழிச்சிருச்சு. அப்போ எந்த வழியில் வந்தோன்னு அவனுக்கு தெரியவே இல்லை. தேடி பிடிச்சி வரதுக்குள்ளே ஒரு யுகமே மாறி போயிருந்தது. அதுதான் அந்த ஒரிசாவில் இருக்கிற பூரி ஜெகநாத் கோயில் வந்ததுக்கான விஷயம். அதாவது அவன் போயிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு யுகமே மாறி போயிருந்தது. ராஜா, மக்கள், கல்ச்சர் எல்லாமே மாறி போயிருந்தது. அதனால் டைம் என்பது மாறக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அது முன்னால் நிர்ணயிக்கப்பட்ட விஷயம். கடவுளுக்குன்னு ஒன்றும் டைம் எல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு சினிமாவில் எஸ்வி சேகர் யாராக இருப்பாங்க, ஏன்னா டைம் பண்ண உடனே காத்தால 5 மணி இருக்கும் அப்படின்னுவோம். அந்த மாதிரி தான் இந்த டைம் எல்லாம் இப்படி சூரியனை பார்த்து சொல்கிறதுங்கிறது. அதனால் டைம் வந்து பெரிய விஷயம் இல்லை. இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒரு கனவு வருது உங்களுக்கு தூக்கத்தில். அந்த கனவுடைய டியூரேஷன் பார்த்தாக்கா ஒரு 1/4 மணி நேரம் இருந்திருக்கும். அதாவது அந்த கனவுக்குள்ளே போய் கனவுலேருந்து வெளியே வந்த டியூரேஷன் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள அனுபவங்களும் வந்துட்டுருக்கும். கல்யாணம் ஆன மாதிரி, குழந்தை பெற்ற மாதிரி, எல்லா விதமான அனுபவம், விதவிதமான அனுபவங்கள் அந்த 1/4 மணி நேரத்துலேயும் வந்துருக்கும். அந்த அனுபவங்களுடைய டியூரேஷன் பார்த்தா 10 வருஷம் இருக்கும், 5 வருஷம் இருக்கும். ஆனால் எல்லாம் எண்ணங்களால் உருவாகிற விஷயங்கள். மேன் அப்படின்னா திங்கிங் மிஷின் அர்த்தம். ஸோ நீ என்ன மாதிரி திங்க் பண்ணுறியோ அதுக்கேற்ற மாதிரி இந்த உலகம் மாறிக்கொண்டே தான் இருக்கும். ஸோ உள்ளுவது எல்லாம் உயர்வு நினச்சது நல்லது நினச்சிக்கிட்டே இருக்குது. ஏன் தியானம் பண்ணு, பூஜை பண்ணுங்கிறாங்கன்னா, நீ தியானம் பூஜைலாம் பண்ணுற போது உனக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் ஒரு உயர்ந்த எண்ணங்களாக வரும். இதே நீ வந்து இது ஒரு மாதிரி நெகட்டிவ் பர்சன் வச்சுக்கோயேன், உனக்கு பாம்பு துரத்துற மாதிரி, புலி துரத்துற மாதிரி, யாரோ உன்னை கடிக்கிற மாதிரி, கொதற மாதிரி, நீ நெருப்பில் முழுகி போகிற மாதிரி, இந்த மாதிரியான அனுபவங்கள் தான் வரும். இதெல்லாம் கூட நம்முடைய இந்த சகசிராரம்ன்றாங்க இல்லையா, 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மலர் போல் இருக்கக்கூடிய ஒரு பிரெயின், அதிலிருந்து தோன்றுகிற விஷயங்கள் தான். இப்போ நாங்கள்லாம் எத்தனையோ விதமான கடவுளுடைய வடிவங்களை பார்க்குறோம், கன்வர்சேஷன்லாம் பண்ணுறோம். அதெல்லாம் இந்த மாதிரி பண்ண முடியாது, ஃபிசிக்கல் பாடியில் பண்ண முடியாது. சரி, நீ தூங்கின்னு இருக்கிற போது பண்ண முடியுமானா அதுவும் பண்ண முடியாது. தூக்கத்துக்கு மேலே ஒரு நிலை இருக்குது. அந்த நிலையில் மோர் தென் ரியல் அந்த அனுபவம் இருக்கும். நம்ம யாரை எந்த கடவுள் ஃபார்ம் பார்க்குறோமோ அவன் நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்களோ எல்லாம் இருக்கும். பட் தட் இஸ் டெஃபினெட்லி நாட் ஜாகிரத அவஸ்தா, தட் இஸ் நாட் சொப்ன அவஸ்தா. அதுக்கு மேலே ஒரு நிலை இருக்குது. அது என்னங்கிறத நான் எப்படி சொல்ல முடியும்? அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் அது தெரியும். அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது, அவரவர் இறைவர் குறைவரர் இறையவர். அதனால் உனக்கு அந்த நிலைகளை நீ தொடுகிற போது எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். இல்லைன்னா வாசித்து காணொன்னாதுங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது. இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நான் எல்லா கடவுளையும் பார்த்தேங்கிறேன், நான் பார்த்தது உண்மைதாங்கிறதுக்கு உங்கள் கேமராவில் காட்டி அதெல்லாம் ஃபோட்டோ பிரிண்ட் வேறு எடுத்து கோயிலெல்லாம் மாட்டி வச்சுருக்கோம், இப்படி தான் நான் பார்த்தேங்கிற மாதிரி. அப்போ இதெல்லாம் கனவுல பார்த்துட்டு வர்ற விஷயம் கிடையாது. அதுக்கு மேலே ஒரு நிலை இருக்குது. அதாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு நிலை இருக்குது மைண்டில். அந்த நிலை நீ தொடர போது தான் இந்த அனுபவங்கள்லாம் உனக்கு கிடைக்கும். நீ ஒரு பர்ஃபார்மர் இல்லை, சாட்சி மட்டுமே. உன் வாழ்க்கையில் நடப்பதை வேடிக்கை மட்டும் பார் என்று தாங்கள் பல அருளைகளை தெரிவித்திருக்கிறீர்கள். எல்லாம் இறைவன் செயல் என்று விட்டுவிட்டு ஒரு சாட்சியாக மட்டுமே இருப்பது ஒரு தனி மனிதனின் தன்னம்பிக்கையை இழக்க வைக்காதா? ஆன்மீக ரீதியில் பார்த்தால் கூட தன்னம்பிக்கையை முற்றிலும் இழந்த ஒரு மனிதனால் ஆத்ம விசாரம் செய்ய முடியுமா? நீங்கள் வந்து உங்களை ஒரு ரேஷ்னல் பர்சன் நினச்சிக்கோங்க. உன்னுடைய எண்ணத்தினால எதையாவது உன்னால் மாற்ற முடியுமா? நீயே யோசனை பண்ணிப்பார். இல்லையா, எது நடக்கணுமோ அதுதான். மானான்பட்ட கிருஷ்ணர் பகவத்கீதையில் எது நடந்ததோ, நடந்து கொண்டிருக்கிறதோ, இனி எது நடக்குமோ அப்படிலாம் சொல்கிறாரு. அப்போ பகவான் கிருஷ்ணரே அதுதான் சொல்கிறாருன்னா, நீ கிருஷ்ணரோட பெரிய ஆளா? அப்போ நீ நினச்ச மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்க முடியுமா? அதுதான் பாரதி சொன்னான், முன்னர் நமது இச்சையினால் பிறந்தவும் இல்லை,
முதல் இடைக்கடை நம் வசத்தில் இல்லை. இந்த உலகத்தில் நாம் நினச்சிக்கிட்டும் பிறக்கல. பாஸ்ட்டு ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எதுவும் நம்முடைய கண்ட்ரோல்லையும் இல்லைன்னு சொல்லி பாரதி சொல்கிறான். அதனால் நம்ம வேடிக்கை தான் பார்க்க முடியும். சம்ரஷ்னால ஒரு பாட்டு இருக்கும். தெய்வம் நடத்துகின்ற நாடகம் இது தேவரும் அறியா பூடகம். என்ன செய்யும் நம் ஜாதகம், இறைவன் மனம் வைத்தால் சாதகம் சாதகம். கதையை எழுதியவன் கடவுள், தலைவிதி இது என்பவன் மனிதன். அவன் கையில் இருக்குது சூத்திரம், அவன் காட்டும் வழி நடிக்கும் பாத்திரம். என்றோ எழுதி வைத்த வசனம், அது எப்படி இருந்தாலும் விசனம். சம்பவம் குறித்தபடி நடக்கும், நாம் சாட்சி மட்டுமே. மனிதா மனிதா இறையிடமேனோ சம்பவம் குறித்தபடி நடக்கும், நாம் சாட்சி மட்டுமே. மனிதா மனிதா. அதனால் லைஃபுங்கிறது ஒரு விட்னஸிங்கான ஸ்டேஜே தவிர நம்மால் எதையும் மாற்ற முடியாது. உங்களுக்கு அதில் டவுட்டே தேவையில்லை. இப்போ நான் வந்து நிறைய தவம் பண்ணினால நிறைய பூஜை பண்ணியிருக்கேன், நிறைய பூர்வ புண்ணியம் வச்சுருக்கேன். இப்போ என்னை சுற்றி நடக்கிற எந்த விஷயத்தையாவது என்னால் ஒரு விட்னஸ் மாதிரி தான் பார்க்க முடியுதே தவிர அதை நான் மாற்றிக்கிறதுக்கு என்னால் முடியுதா பார்த்தியா? இதுதான் ராமருக்கு நடந்தது. ராமரை ராவணன் சீதையை தூக்கின்னு போகிறான். இவர் உட்காந்து அழுதுகிறார், சீதை எங்கன்னு தெரில. போயிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சண்டையில் அதுக்கப்புறம் சீதையை கூட்டின்னு போகிறாரு. அதுக்கப்புறம் நாட்டுக்குள்ளே ஒரு வண்ணாஞ்சொன்னான்றதுக்காக அந்த அம்மா புலதாட்சியாக வந்து காட்டுக்குள்ளே அனுப்புகிறாரு. அப்போது ஒரு உலகத்தில் இன்றைக்கி 3500 கோடியில் அயோத்தியில் கோயில் கட்டி கும்பிடப்படுகிற ராமர், ஒரு ஊருக்கு இருக்கக்கூடிய ராமர், அவராலேயே அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற எதையாவது மாற்ற முடியுதா? எல்லாத்தையும் உங்களை மாதிரி தானே அவரும் பார்க்குறாரு. அதனால தான் கம்பன் சொல்லுகிற போது மானுடம் வென்றதம்மா அப்படிங்கிறான். ஒரு மனிதனாக ராமன் வாழ்ந்து காட்டினான் அப்படிங்கிறாரு. ஸோ யாராக இருந்தாலும் கிருஷ்ணர் சூரியமணி, சமந்தகமணி, திருநார்னு அவர் கூட கெட்ட பேர்லாம் வந்துச்சா இல்லையா? ஸோ உலகத்தில் எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்கும். ஒரு வேளை மண்ணின் பூபாரம் குறைப்பதற்காய் வடமுதலை தான் பிறந்தான். அப்போ கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட யாரெல்லாம் கோபிகைகளாக பிறந்து இந்த உலகத்தில் பாட்டு பாடி டான்ஸ் ஆடின்னு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் ரிஷிகள், சித்தர்கள். அவங்க பகவான் கூட இப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால் உலகத்தில் கோபிகைகளாக பிறந்திருக்காங்க. ஏன்னா ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட், லைக் போல்ஸ் ரிப்பல். அதனால் அவர் பிருந்தாவனத்தில் அது மாதிரி பண்ணு. அது கூட நாட்ஸ் எல்லாம் வரும். ஜலந்தரன் ஒரு ராஜா இருந்தான். இன்றைக்கி இருக்கிற பஞ்சாப் ஜலந்தரில் அவன் மனைவி பேர் பிருந்தா. ஸோ அந்த ஜலந்தரன்கிட்ட சண்டை போடுறாரு மகாவிஷ்ணு. ஒன்றும் வேகலை. ஏன்னா ஒவ்வொரு தடையும் அவனுடைய மனைவி பிருந்தா இல்லையா, அவருடைய பவர் காப்பாற்றிடுது. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஜலந்தரனை மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு போயிட்டு பிருந்தா கிட்ட வந்து அவளை கற்பிச்சிடுறாரு. அவள் கண்டுபிடிச்சிடுறான். கண்டுபிடிச்சி சொல்கிறான், நீ வந்து ஏமாற்றி ஃப்ராட் பண்ண, தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி நீ அழிவ, இந்த இடத்துல காம விகாரத்தில் நீ அழிவேன்னு சொல்லி இன்றைக்கி மதுரா பிருந்தாவன் இடத்துல நெருப்பை முட்டி அதுக்குள்ளே அவள் சாபம் விட்டுட்டு செத்துவிட்டான். அவள் செத்த இடத்துல ஃபுல்லாக வந்து துளசி செடிகள் எல்லாம் வளர்ந்த ஆரம்பித்தது. அதுதான் பிருந்தாவனம்னு சொல்லக்கூடியது. அந்த பிருந்தாவனத்தில் நீ காம விகாரத்தில் கஷ்டப்படுவடான்னு சொல்லி பிருந்தா கொடுத்த சாபத்தினால அவர் அந்த கோபிகைகள் கூடலாம் உட்காந்து டான்ஸ் ஆடிக்கின்னு இருக்க வேண்டியிருந்தது. ஏன்னா அவருடைய சாபம் இருந்தது. இப்படி எல்லாத்துக்கு பின்னாலேயும் ஒரு பலவிதமான நாட்ஸ்ன்னுவாங்க, அந்த காரண காரியங்கள் இணைந்து ஒரு நாடகம் எழுதப்படுகிற மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பல நிகழ்வுகள் நடக்கும். அதுக்கு அவங்க பொறுப்பே இல்லை. ராமரும் பொறுப்பு இல்லை, கிருஷ்ணரும் பொறுப்பு இல்லை, யாருமே பொறுப்பு கிடையாது. அவங்களுடைய பழைய வாழ்க்கையினுடைய காஸ் எஃபெக்ட் தியரியில் இந்த வாழ்க்கை என்பது ஒரு நாடகம் போல் வடிவமைக்கப்படுகிறது. இவ்வளோதான் வாழ்க்கை. அதனால் கிருஷ்ணர் வந்தது பூமியில் அழிக்கிறதுக்கு வந்தார். அழிச்சிட்டு போக தர முடியாது. ஏன்னா அந்த கிருஷ்ணருடைய ஆத்மாவாக என்ன இருக்கோ அதுக்கும் பலவிதமான அனுபவங்கள் பல பிறவிகள் இருந்திருக்கும். அதெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். இது ஒரு பிறவி கனெக்ஷன் இல்லை, பல பிறவிகளுடைய கனெக்ஷன்லாம் வரும். இப்போது பிருகு முனிவர் எட்டி வச்சார், நான் இருக்கிற இடத்துல தானே வச்சாருன்னு சொல்லி மகாலட்சுமி கோச்சின்னு போட்டான். அப்போ அவளை பிரிஞ்ச சோகத்தில் இவர் வந்து காட்டில் தவம் பண்ணிகிட்டு இருக்கார். திருப்பதி கிட்ட எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு புத்து இருக்குது. அந்த புத்துக்குள்ளே தான் அவர் உட்காந்துருக்காரு. ஒரு மாடு டெய்லி வந்து அவருக்கு பால் கொட்டிட்டு போகுது. அப்போ அந்த மேய்க்கிறவன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அடிக்கிறது இவருக்கு படுறது, மாட்டுக்கு படுறது. புத்துலேருந்து இவர் வெளியே வர்றாரு. அவனை வேதாளமாக போ, சீனிவாச கல்யாணம் நடக்கிற அன்றைக்கி தான் நீ வந்து உன் வேதாள சரீரம் போகும்னு சொல்லிட்டாரு. வெளியே வர்றாரு. அப்போது கிருஷ்ணாவதார காலத்தில் யார் யசோதையாக இருந்தாலோ
அவள் ஒரு தவ மூதாட்டியாக அதே திருப்பதியில் இருக்காள். அவளுக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா கிருஷ்ணருக்கு நம்ம சின்ன வயசில் சாப்பாடெல்லாம் கொடுத்தோம் யசோதியா. அவர் கல்யாணம் நடந்தபோது அவர் துவாரகாக்கு போயிட்டார், நம்ம யமுனை நதி கரையில் எங்கேயோ உட்காந்துருந்தோன்றதுனால. அதனால் அவள் என்ன பண்ணுறா, பகுலா மாலிங்கிற ஒரு தவ மூதாட்டியாக திருப்பதி மலை மேலே ஆசிரமம் வச்சுன்னு உட்காந்துருக்கா. புத்தூர்லேருந்து வெளியே வந்த சீனிவாசன் அங்கே போகிறாரு. அவளுக்கு என்ன குறை, கல்யாணம் பண்ணி பார்க்கலையேன்ட்டு. ஸோ பத்மாவதி போய் அந்த ஆகாசராஜன் பொண்ணுக்கு குபேரங்கிட்ட கடன் வாங்கி சீனிவாச கல்யாணத்தை பண்ணி வச்சா நீங்கள் படிக்கிறீங்க. இப்போ அது எந்த அவதாரம், இது எந்த அவதாரம், ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி. இப்போ ஐயப்ப சாமி இது பரதனுக்கு பட்டம் காட்டணும்னு சொல்லி கைகை நினச்சா நடக்கலை. அதனால் அவன் ராஜசேகர பாண்டியன் இருக்கான் இல்லையா, அவன் தசரதன், அவனுடைய 2வது பொண்டாட்டியாக வந்தால சிற்றன்னை, ஐயப்பனுக்கு சிற்றன்னை, அவள் தான் வந்து கைகேயி. அந்த பரதனாக இருந்தவன் இந்த பிறவியில் சிற்றன்னைக்கும் ராஜசேகர பாண்டியனுக்கும் பிறக்கிற குழந்தை. காட்டில் ஒரு ரிஷிக்கும் ரிஷி பத்தினிக்கும் இருந்து வளர்க்கப்பட்டவர் தான் ஐயப்பன். ஐயப்பன் என்ன சொல்கிறாரு, உனக்கு பழைய ஞாபகம் இருக்கு இல்லையா, உன் பையன் அரசாளணும்னு, அவனே அரசாளணும்னு இவர் போய் ஐயப்ப சாமியாக மலை மேலே உட்காந்துக்கிறார். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படியெல்லாம் லிங்க் வருது நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? இப்படி பல விஷயங்கள் இருக்கும், நமக்கு புரியாது. அதனால் நம்ம பேசாமல் நம்ம சுற்றி நடக்கிறத வேடிக்கை பார்த்தா போகிறோம். வேறு இதில் நல்லது என்ன, கெட்டது என்ன, தர்மம் என்ன, அதர்மம் என்ன, இதெல்லாம் யோசனையே பண்ண தேவையில்லை. எது எல்லாம் இருக்கோ டியூஸ், அதெல்லாம் நடந்தால் தான் நீயே கடையை காட்ட முடியும். இல்லைன்னா திருப்பி இந்த உலகத்தில் வந்து இப்படியே தான் ரோல் பண்ணிட்டு போய். ஸோ ஃபினிஷ் ஆஃப் ஆல் யுவர் வாசனாஸ் ஓவர் வேரியஸ் பர்த்ஸ், தென் பேக் ஆஃப் ஃப்ரம் திஸ் ஸ்டூபிட் எர்த். இதில் ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தில் எதுவுமே நிஜம் கிடையாது. இது ஒரு ட்ராமா ஸ்டேஜ், நடிக்க வந்திருக்க. ஒவ்வொரு விதமான நடிப்பையும் நடித்து முடிச்சுட்டு நீ பாட்டிக்கு போயினே இருக்க வேண்டியது தான் ஒரு நாளைக்கு. இதில் வந்து எது ரைட்டு எது ராங்கு, யார் பெரியவங்க யார் சின்னவங்க, இந்த மாதிரிலாம் நீ ஆராய்ச்சியெல்லாம் பண்ண எதுவுமே புரியாது உனக்கு. ஸ்ரீராமனுக்கு ஆஞ்சநேயர் செய்த விஸ்வாசமிக்க தொண்டு, தசரத மன்னனின் கடமை உணர்வு, கோசலையின் அமைதியான பக்தி, அரச பதவியை துறந்து ராமனின் பாதுகைகளை நாடாள வைத்த பரதனின் தன்னலமற்ற தியாகம், ஊர்மிளாவின் இன்னர் டிசிப்ளின், இவை எல்லாவற்றிற்கும் மேல் அன்னை சீதாதேவியின் மன உறுதி. இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரமும் தெய்வீகத்தை தாங்கியிருப்பதால் ராமாயணத்தை ஒரு ராமகாவியம் என்று அழைப்பதை விட தர்மம், தியாகம், அன்பு மற்றும் செல்ஃப் ரியலைசேஷன் போன்ற ஆன்மீக பாதைக்கு மனித ஆத்மாவை வழிபடுத்துகிற ஒரு மாபெரும் உந்து சக்தி என்று சொல்ல முடியுமா? ஸ்டோரி நிஜமாக ராமாயணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ராமாயணம் எழுதப்பட்டு விட்டது. நார்மலாக ஒரு ட்ராமா போடுறாங்க யாரோ மனோகரா மாதிரி, முதல்ல ட்ராமா எழுதுவாங்க. அதுக்கப்புறம் இந்தந்த கேரக்டருக்கு யார் யார் சூட் ஆவாங்கன்ட்டு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு டைலாக்கெல்லாம் பிரிண்ட் எடுத்து கொடுப்பாங்க. அவங்க மனப்பாடம் பண்ணின்னு வருவாங்க. ஒரு 5-6 ரிஹர்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மியூசிக் அகாடமிலேயோ நாரதகான சபாலேயோ அந்த ட்ராமாவை போடுவாங்க. அந்த மாதிரி வால்மீகி முனிவர் ரத்னாகரன் ஒரு ஆளாக இருந்தார். அவர் நாரதரால் தவம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. தலைக்கு மேலே புத்து முளைக்குது. வான்மீகம்னா புத்துன்னு அர்த்தம். அந்த புத்துக்குள்ளே இருந்து அவர் வெளியே வருகிற போது 2 பறவைகள் சோகமாக இருக்கிறத பார்க்குறாரு. அதுக்கு அன்றில் பறவைகள் பேர். அதை பார்த்த உடனே கெட்ஸ் அஃபெக்டடு. அந்த ஆண் பறவை பெண் பறவை பிரிஞ்சு எவ்வளோ சோகத்தில் இருக்கலாம் தெரிஞ்ச உடனே இவர்கிட்ட ஒரு சோகமான உணர்வுகள் வெளிப்படுது. அதுதான் ராமாயண காவியம். அப்போ ராமாயணன்றது முதல்ல இவருக்கு வந்த அந்த பறவைகளுடைய சோகத்தினால் உந்தப்பட்ட நிலையில் இவருக்கு தோன்றிய ஒரு காவியம். அவ்வளோதான். அது ஒன்றும் நடக்கலை. அந்த நேரத்தில் ராமரும் இல்லை, சீதையும் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு காவியம் வருகிற போது இவங்களுக்கு ஒரு ஸ்பான்டேனியஸ் ஃபீலிங் வரும் இல்லையா. அதில் கேரக்டர்ஸை விதவிதமாக பண்ணுவாங்க. மானுஷ தர்மம், சேஷ தர்மம், விசேஷ தர்மம், விசேஷத தர்மம். ராமரும் மானுஷ தர்மம், ஒரு மனுஷனாக எப்படி இருக்கணுன்றது. மனுஷனாக இருக்கிற ஒரு யோக்கியமான ராமனுக்கு ஒருத்தன் பொண்டாட்டியை விட்டு கைங்கரியம் பண்ணிட்டு கூடவே இருக்கான்னா சேஷ அப்படின்னு அர்த்தம். சேஷனா அவர் லக்ஷ்மணன் இருந்தாலே அந்த பாவம். எனக்கு ராமன் லக்ஷ்மணன்லாம் இல்லை, ராமருடைய செருப்பை வச்சு நான் ராமருக்கு பதில் அயோத்தியில் ஆண்டுக்கிட்டு இருக்கேன், ராமர் வந்தவுடனே கொடுத்துருவேன்னு சொன்னாக்கா அது விசேஷ தர்மம். ஸோ மானுஷ சேஷ விசேஷ. எனக்கு ராமனும் வேணாம் லக்ஷ்மணனும் வேணாம், ராம கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்கிற பரதனுக்கு நான் தொண்டு செய்கிறேன்னு சொன்னால் சத்ருக்கன் இல்லையா, அதுக்கு விசேஷ தர்மம்னு பேர்.
அப்போ 4 பிரதர்ஸு 4 குணங்களை அவர்களை வைத்துக்கொண்டு உங்களுக்கு ஒரு ட்ராமாவில் உணர்த்துகிறார்கள். இப்படி அந்த ராமாயணத்தில் வருகிற ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பர்சனாலிட்டி கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் இருக்கணும் இந்த கேரக்டருங்கிற மாதிரி. அகஸ்திய மாமுனிவர்தான் ராமாயண காலத்தில் ராமபிரானுக்கு ஆதித்ய ஹிருதயத்தை அருளிச் செய்தவர். கைலாயத்தில் சிவன் பார்வதி திருமணத்தின் போது பூவுலகை பேலன்ஸ் செய்ய சிவபிரானால் பொதிகை மலைக்கு அனுப்பப்பட்டவர். அதே அகஸ்தியர்தான் சாது கிருஷ்ணவேணி அம்மாவுக்கு பொதிகை மலையில் தரிசனம் தந்தவர். அகஸ்தியர்தான் வாமன் அவதாரம் எடுத்து வந்த திருவிக்கிரமன். அவர்தான் குருவாயூரப்பன். அவரே திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி என்று தங்களது அருளுரைகள் தெரிவித்திருக்கிறீர்கள். அப்படியானால் பல யுகங்கள் வாழ்ந்த அகஸ்திய மாமுனிவர் மகாவிஷ்ணுவின் அவதாரமா? அவர் மகாவிஷ்ணுவின் தெய்வ அவதாரம்தான் என்றால் தனது அவதார நோக்கம் முடிவடைந்த பின்னரும் பூமியிலேயே தங்கி இருக்க வேண்டிய காரணம் என்ன? உலகில் திரளெல்லாம் ஒளி நெறி பெற்றிட. அதனால் உலகத்தில் யாரெல்லாம் தானம் தவம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அல்டிமேட் ப்ரமோஷன் என்ன? 11 ருத்ரர்களில் ஏதோ ஒன்று. அதே மாதிரி 12 சூரியர்கள் இருக்காங்க, ஆதித்யர்கள்னு பேர், அதில் ஒன்று. அதுக்கு பதவி காலம் ரொம்ப ஜாஸ்தி. அப்போ அகஸ்தியர் சூரியன். அதனால தான் அவர் சூரியனுடைய மந்திரத்தை ராமருக்கு கொடுக்க முடிஞ்சது, ஆதித்ய ஹிருதயத்தை கொடுக்க முடிஞ்சது. அதனால் நமக்கெல்லாம் 100 வயசுனாக்கா அவங்களுக்கெல்லாம் அந்த சோலார் சிஸ்டமே பிளாஸ்ட் ஆகிற வரைக்கும் அவங்க இருப்பாங்க. பல யுகங்களை கடந்து அவங்க வாழ்கிறதுக்கு அந்த பதவி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அகஸ்தியர் சூரியன், மற்ற பிளானட்ஸ் எல்லாம் கூட அவர்கிட்ட இருந்து வருது. ஸோ சப்த ரிஷிகள்னு ஏன் சொல்கிறாங்க? 9 கிரகம் இருக்குது. அதில் 2 கிரகம் நிழல் கிரகங்கள், ராகுவும் கேதுவும். ஆனால் 7 கிரகம் இருக்குது இல்லையா, அதுதான் சப்த ரிஷிகள். ஸோ 7 ரிஷிகளாக இருந்தவங்க 7 பிளானட்ஸ் தான் இந்த உலகத்தில் மாறுறாங்க. அதனால் அகஸ்தியர் சூரியனாக இருந்ததுனால அவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தார். அதனுடைய சோலார் லைஃப்ன்றாங்க இல்லையா, அது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால அவர் பல யுகங்களிலும் அந்த பதவி இருந்தார். அதுக்கப்புறம் அவர் அதை விட்டுட்டு பிளாஸ்ட் ஆகிருந்துருக்கலாம். அதுக்கு மேலே அவர் என்ன ஆனார்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு லுமினஸ் பாடி பிளாஸ்ட் ஆகிடுச்சுன்னா அது இந்த வெளியில் கலந்து போயிடும். அதுக்கப்புறம் அது ஒரு நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆகிடும். அதனுடைய பிரபாவம் உலகத்தில் இருக்கும், ஆனால் அந்த சிஸ்டம் இருக்காது. சூரியன்ன்றதோ சந்திரன் செவ்வாய் புதன்றதெல்லாம் இருக்கவே இருக்காது. அதனால் பல யுகங்களில் அகஸ்தியர் இருந்ததுக்கான காரணம் அதுதான். இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரி ராமாயண காலத்தில் அகஸ்தியர் இருந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியுது. அண்டு இது மகாபாரத காலத்தில் அகஸ்தியர் எங்கே இருந்தார் நமக்கு தெரியல. மகாபாரதத்தை பற்றி ஒன்றும் தெரியல. அவர் இருந்தாரா இல்லையான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அதே மாதிரி பரசுராமரை பற்றி நம்ம பார்க்குறோம். பரசுராமர் மச்சக்கூர்மம் வராக அந்த நேரத்தில் வந்தவர். வராக நரசிம்ம வாமன பரசுராம அந்த விதத்தில் வந்தவர். ஆனால் அந்த பரசுராமர் இந்த ஸ்ரீலங்காவில் இருந்த ராட்சசிங்கெல்லாம் எங்கள் நாடே பற்றி எரியுது, எங்கள் வீட்டுக்காரங்கெல்லாம் செத்து விட்டாங்கன்னு ஒன்று கோடாலியை வீசி இன்றைக்கி இருக்கிற கொங்கன் கேரளா இதெல்லாம் இப்போ தண்ணியிலிருந்து வெளியே கிளப்பி நீங்கள் இங்கே இருந்துக்கோங்க அப்படின்னாலும். அப்போ அந்த பூமி ராமாயண காலம் முடிஞ்சு மகாபாரத காலம் இருந்தபோது அல்லி ராஜ்யம்னு இருந்தது. அங்கே வந்தான் அல்லின்ற ஒரு பொம்பளை ராணி இருந்தால், அவளை அர்ஜுன அல்லி அரசாணி மாலை கதையெல்லாம் அதுதான். அங்கே பெண்களுக்கு தான் நில உரிமைங்கிற மாதிரி. ஸோ இந்த கஷ்டம் பின்னாலேயும் தொடர்ந்தது. கேரளாவை பொறுத்த மாத்திரம் பரசுராமர் லேடிஸ்க்கு கொடுத்தது அதெல்லாம். அதனால் யாராவது கேரளாவில் பொண்ணு கட்டினா கூட அந்த சொத்து இருக்கு இல்லையா, அது பொண்ணுங்களுக்கு தான் சொந்தம். அதுக்கு மருமக்கள் வழி மான்மியம்னு பேர். ஆம்பளைங்களுக்கு கிடையாது அந்த சொத்தெல்லாம். இப்படி பல விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் ஒரு ரேஷ்னலாக இன்றைக்கி உள்ளது அன்றைக்கி உள்ளதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தா இந்த புராணங்கள்லாம் ஏதோ ஒரு சாரம் இருக்குது. ஏன்னா பெண்களுக்காகவே அவர் உருவாக்கி கொடுத்த நாடு தான் இன்றைக்கி உள்ள கொங்கன் அண்டு கேரளாங்கிறது. அதனால் அவங்களுக்கு சொத்து உரிமை இருந்தது அப்படின்னு அவங்க நம்ம படிக்கிற போது அது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பெண்களுக்கு தான் எல்லாம் சொத்துன்றதுனால கேரளாவில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா இவங்க ஒரு 100 சவரன் 200 சவரன் அந்த கட்டிக்கு போகிற பொண்ணுக்கு கொடுத்து தான் கல்யாணமே பண்ணிக்க முடியும். இப்படி அந்த பழக்கம் வந்ததுக்கு நம்ம தமிழ்நாட்டில் 10 சவரன் 5 சவரன் கொடுத்தாவே பெரிய விஷயம். அங்கே 100 சவரன் 200 சவரன்லாம் கொடுக்கணும். இப்படி எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு ஆன்சிடோட்னுவாங்க, பழமையான விஷயங்கள் காரணமாக இருக்குது. உலகத்தில் யாரும் நல்லவங்க கிடையாது, யாரும் கெட்டவங்க கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாஸ்ட் ப்ரெசண்ட் இருக்குது. அதனுடைய அந்த அனுபவங்களுடைய பாக்கியில் தான் இந்த பிறவியில் வர்றது.
அதனால் யாருமே ரைட்டுன்னு சொல்லாது, யாரும் நாங்கன்னு சொல்லாது. நல்லார் பொல்லார் என நாடுவது ஏன் நெஞ்சமே. ஏன் ஒருத்தனை நல்லவன் சொல்கிறேன் கெட்டவன் சொல்கிறேன், அவரவர் அனுபவமும் அவர்தமை அறிவது. எல்லாரும் அவனவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாக்கி இருக்கு, அதுக்காக உலகத்தில் பிறந்திருக்கான். இப்போ என்னதான் பண்ணணும்னா நல்லார் பொல்லார் என நாடாது, அவர் அனுபவம் அவர்தமை அறிவது, இது வரைக்கும் சொல்லிட்டாங்க. அவரவர் தத்தமது அறிவகை சென்று அடைய நின்றனரே விதி வழி அடைய நின்றனர். ஒவ்வொருத்தருக்கும் அவன் போட்ட விதை இருக்குது, அதுதான் இன்றைக்கி முளைச்சிருக்குது வாழ்க்கைன்ற முறையில். அதனுடைய பூக்கள் இந்த வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம தான் அந்த ஷார்ட் ஐடியா வச்சுக்கிட்டு இவங்க ரைட்டு தாங்கன்றோம். ஒரு நாள் அது திருநாள், ஒரு நாள் அது திருநாள், உன்னை பெரும் நாள் என உணர்ந்தே, உன்னை பெரும் நாள் என உணர்ந்தே, இனி வரும் நாள் என் வாழ்நாள், இனி வரும் நாள் என் வாழ்நாள், திருநாள் என மகிழ்ந்தேனே. ஒரு நாள் அது திருநாள், ஒரு நாள் அது திருநாள். நாள் ஒரு பொன்னாள், அது என்னாள் என்றிருந்தேனே, கண்ணால் வந்த உன்னாள் இது நன்னாள் என தெரிந்தேனே. ஒரு நாள் அது திருநாள், ஒரு நாள் அது திருநாள். முன்னால் என் பின்னால் உன் நிழதுணை வந்ததறிந்தேன், முன்னால் என் பின்னால் உன் நிழதுணை வந்ததறிந்தேன், கண்ணால் அருளும் பெண்ணால் தந்த கந்தா உனை புரிந்தேனே, கந்தா உனை புரிந்தேனே. அந்நாள் உன் இறந்தாள் என் சிரமீதணிந்துய்ந்தேனே, அந்நாள் உன் இறந்தாள் என் சிரமீதணிந்துய்ந்தேனே. உன்னால் பல பிறவி சங்கரா உன்னோடிருந்ததறிந்தேனே, அந்நாள் உன் இறந்தாள் என் சிரமீதணிந்துய்ந்தேனே. உன்னால் பல பிறவி சங்கரா உன்னோடிருந்ததறிந்தேனே. ஒரு நாள் அது திருநாள், உன்னை பெரும் நாள் என உணர்ந்தேன், இனி வரும் நாள் என் வாழ்நாள் என் திருநாள் என மகிழ்ந்தேனே. ஒரு நாள் அது திருநாள், ஒரு நாள் அது திருநாள். பல நாள் புவியில் பகட்டாய் திரிந்து பதத்தை உணரா கடையேனை
ஒரு நாள் வந்தென் எதிரில் நின்றுன்னுறவாய் சேர்த்த சங்கரமே, இனி வரு நாள் எல்லாம் திருநாள் என்று வையம் முழுதும் மறை கூவி, இது நாள் முதலாய் கடை நாள் முடிய இறைவா உனை நான் பாடேனோ, சிறுவாய் என்றுனை அழைத்ததனாலே சித்திரமே சினம் கொண்டாயோ, இருவாள் விழியில் எரித்தீ காட்டி இறைவன் நான் என உரைத்தாயோ, இரு தாள் மலரை என் சிரமீது ஏற்றிய ஞானம் ஊட்டாயோ, கருதா பதவி தந்தென் உயிரை கடை தேற்றி கரையேற்றாயோ, இறைவா உனை யான் பாடேனோ, மகர உரு கொண்டு உலகுண்டுமிழ்ந்த மாமன் மடியேறி விளையாடி, அகர முதலென்னும் அரிய தமிழ் தேனை அள்ளி நிதமுண்டு களியாடி, அதிர எழும் வேலை அன்னையிடம் பெற்று ஆர்ப்பரித்தெழுந்து நகையாடி, அமரர் சிறை மீள அசுரர்களை வென்று அடியராயேற்ற பெருமாளே, பதறி வருவோரை பாசக்கரம் கொண்டு பற்றி அன்போடு உறவாடி, நகர மறுக்கின்ற கொடிய விதி தன்னை நயன நெருப்பாலே பொடியாக்கி, அதரமோராரில் குறுநகையாடிட அன்பர் மனத்துள்ளே ஊடாடி, சீகரம் தோறும் தந்தரிசனம் அருளும் சிறுவா சங்கரா வடிவேலா, சிறுவா சங்கரா வடிவேலா. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே, ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி சுவாமி, அற்புதாருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம். ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.